ஒரு நாள் வழிபாடு ஆயுள் முழுதும் புண்ணியம். மாசி மகத்தின் ஆன்மீக ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மிகவும் புனிதமானது. குறிப்பாக மாசி மகம் அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது நம் 7 ஜென்ம பாவங்களையும் போக்கும் என்பது ஐதீகம். புராணங்களின்படி பிரம்மஹத்தி தோஷத்தால் அவதிப்பட்டு கடலில் கட்டுண்டு கிடந்த வருண பகவான் சிவபெருமானை வேண்டி சாப விமோசனம் பெற்ற தினமே இந்த மாசி மகமாகும். வருணனை விடுவித்த ஈசன் இந்த நாளில் தீர்த்தமாடுபவர்களுக்கு சகல பாவங்களும் நீங்கும் என அருள் பாலித்தார். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரால் அடிமுடி காண முடியாத ஜோதி ரூபமாக ஈசன் காட்சி தந்ததும் அவர் 63 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இதே மாதத்தில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தினத்திற்கு இன்னும் பல சிறப்புகள் உண்டு. அம்பிகை தாட்சாயினியாக அவதரித்ததும், முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததும் இந்த மாசி மகத்தில்தான். மேலும் மகாவிஷ்ணு உலகை காக்கவராக அவதாரம் எடுத்ததும் இதே புண்ணிய நாளில்தான் என சொல்லப்படுகிறது. கும்பகோணம் மகாமகம் குளத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி போன்ற 9 புண்ணிய நதிகள் அனைத்தும் இந்த நாளில் சங்கமிப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் அங்கே நீராடுவது அனைத்து நதிகளிலும் நீராடிய பலனை தரும். இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடி மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். மாலையில் தேவாரம், திருவாசகம் பாராயணம் செய்தால் குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை மற்றும் சகல தோஷ நிவர்த்தி கிடைக்கும். உங்கள் வாழ்வின் கர்ம வினைகள் நீங்கி ஆன்மீக உயர்வு பெற இந்த ஒரு நாள் வழிபாடு போதுமானது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.